ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி வந்து ஒரு பெரிய பிளான் போட்டா இல்லையா, அந்த பிளானில் வந்து எப்படி தான் தெரியல, எப்போ பார்த்தாலும் அவளே ஜெயிக்கிறா. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் இருந்துக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டா இல்லையா, அதில் 3 இயரிங் முடிஞ்சிச்சுங்க. 3 நாளுமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வரவே இல்லை. அதனால் போலீஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகி, நீ என்ன பெரிய அவ்வளோ அப்பாட்டாக்கறா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் 3 இயரிங்க்கு நீ வந்திருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணை கொலை பண்ண கேஸில் உனக்கு ஃபஸ்ட்டு இதோக்கு நாங்கள் வந்து இயரிங் அப்போவே உன்னை வந்து 2வது இயரிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஆனால் நீ வந்து 2 இயரிங்கும் வராமல் இப்போ வந்து டினி குத்துங்கிற. அதனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். இனிமேலும் உன்னை விட்டு வச்சா நீ வந்து இப்படியே தான் பண்ணிட்டு இருப்ப. நாங்கள் என்ன உன் வீட்டு வேலைக்காரங்களா? நாங்கள் வந்து உன் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசினுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது நம்ம விஜய்க்கு தெரியாது. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் போய் பணத்தை கொடுத்து இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நல்லவங்கள மாதிரியே நடிக்கிறாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களோ தெரியல. அதனால் விஜய் இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட. ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்கல. என்னடா விஜய் ரொம்ப தான் அழுத்துக்கிற, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க உன்னை நம்பினாங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே உண்மை இருக்கிறத ஜெயிக்கும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. பணம் தான் இங்கே ஜெயிக்கும், பணம் தான் எல்லாமே. நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றதும் பணம் தான் டிசைட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒரு பணமாக இருந்தாலும் அதை தூக்கிறதுக்கு 4 பேர் வரணுன்னாலும் அதுக்கும் பணம் இருந்தால் தான் வருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு நாய் கூட மதிக்காது. அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்துக்கிட்டு நீ என்னமோ நல்லவங்க வல்லவங்கன்னு பேசிகிட்டு இருக்க. இது எல்லாம் உனக்கே சரியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது எதுவுமே உண்மை கிடையாது. அது உன்னுடைய கற்பனை, இல்லைன்னா நீனோட இமேஜினேஷன், அவ்வளோதானே தவிர மற்றபடி நீ சொல்கிறது எதுவும் இங்கே நடக்க போகிறதில்ல, எதுவும் மாறவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்னே இங்கே பார்த்துக்கோ, இப்போ பாரு, உன் பொண்டாட்டி உன் கையால் அவள் கையால் ஒரு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கா, அதில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்கா. அது எதுனாலனா இந்த கேஸ்லேருந்து உன்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நீ வந்து தப்பிச்சிட்டன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. இதுக்கு காரணமே இதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மல்லி வந்து இதில் கையெழுத்து போட்டிருக்கா. அதில் மூலிமா உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் நீ ரேணுகாவை கொலை பண்ண இல்லையா, அதுக்கு சாட்சியாக நம்மளுடைய ரஞ்சிதா தான் வரா. அவள் வந்து சாட்சி சொல்லி உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டு உன்னை வந்து இந்த தூக்கு தண்டனை கைதி ஆக்கி வாழ்நாளில் நீ என்னை மறக்கவே முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு தண்டனையை கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீ செத்து போயிடுவேன். அதனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் கவலைப்படுவேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு உன்னை வந்து ஒழிச்சு கட்டுறதா என்னோட இதுவே. ஏன்னா என் சொத்து பத்து எல்லாத்தையும் உனக்கு விட்டு கொடுத்துட்டு ரோடில் போகிறதுக்கு நான் என்ன குருவி காட்சியா என்ன? அதெல்லாம் கிடையாது. எனக்கும் மூளை அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால் என்னுடைய மூளையை வச்சு நான் கம்பெனியை வந்து டெவலப் தான் பண்ணுவேனே தவிர உனக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம அப்பா பண்ணதான் தப்பு, எனக்கு பாதி உனக்கு பாதின்னு சொத்தை கொடுத்துருந்தாருன்னா நான் ஏதோ பாவம் பார்த்து உனக்கு விட்டு கொடுத்துருவேன். ஆனால் மொத்த சொத்தையும் உனக்கு கொடுத்துட்டு எனக்கு கல்யாணன்ற ஒன்று பண்ணி என்னை வந்து ஜெயிலில் தள்ளிட்டார். அது மூலிமா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஈடு ஆகிறது உனக்கு காட்ட வேணாம். அப்போ தான் உனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். அவர் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா பண்ண பொண்ணியும் பிள்ளைக்கு. அதனால தான் அவருக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் உனக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறான். உடனே மல்லி இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ கேடுகட்டத்தனமா இப்படியெல்லாம் வேலை பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அப்போவே கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னை தவிர விஜயை தவிர வேறு யாருக்கும் இதில் உரிமை இல்லை. கோர்ட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் எங்கள் கையால் ஒரு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தா மட்டும் தான் செல்லும், இல்லைன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாங்கிட்டோம். நீ அதை தெரிஞ்சும் இப்படி பண்ணியா தெரியாமல் பண்ணியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ கொண்டு வந்த டைவர்ஸ் பேப்பர் செல்லாது. அப்படி செல்லனாலும் அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பரை காட்டுறாங்க. இதனால் ஒரு பக்கம் விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெயிலில் இருக்கோமேன்னு கஷ்டமாக இருக்குது. செய்யாத தப்புக்காக அவர் ஏன் உள்ளே இருக்கணும்? ரேணுகா வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் விஜய் கிடையாது. அவங்களுடைய கெட்ட நேரமோ என்னவோ தெரியல. அவங்க வந்து தெரியாதனமாக அவங்க இப்போதைக்கு இறந்துட்டாங்க. அது மட்டும் தான் உண்மையை தவிர மற்றபடி விஜய் கொன்னாரு, விஜய்க்கு பாசம் இல்லை அப்படின்ற எதுவுமே உண்மையாகாது. ஏன்னா அது எல்லாமே கட்டுக்கதை பொய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரிஞ்சாலும் இந்த விஜயை வந்து மாட்டி இன்னொன்ற ஒரு எண்ணத்தில் இந்த லூஸ் இருக்காளே ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி, இவங்க 2 பேரும் தான் அவரை வந்து கேவலமாக பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவர் மேலே பழிய போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. ஆனால் இதில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக விஜய் வந்து தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.